ஆட்கள் நிற்கிறான்னு பாருங்க. அதைத்தான் கேட்குறீங்க, அதை பார்க்காம தற்பொழுது நான் குருநகர் மீனவ இறங்குத்துறையில் இருக்கின்றேன். இங்கிருந்து பாலைதீவு புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்ற ஒரு படகு, பக்தர்களுடன் சென்ற படகு புறப்பட்டு சில நிமிடங்களிலே கிட்டத்தட்ட அந்த எட்டியில் இருந்து 200 மீட்டர் தூரத்திலே அது தலைகளாக கவர்ந்திருக்கின்றது. அதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் உட்பட பலர் அந்த தண்ணியிலே மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே மீனவர்கள் படகோட்டிய நிலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து அங்கே செல்வது வழக்கம். இங்கே நாங்களும் அதற்காக வந்திருந்தோம். அந்த படகிலே ஏற்கனவே ஆட்கள் ஏறினதாலே என்னுடைய குடும்பத்தினர் அடுத்த படகிற்காக காத்திருக்க சொல்லியிருந்தார்கள். அப்போது நாங்கள் காத்திருந்து கொண்டிருந்த வேளையிலேயே எங்கள் கண் முன்னாலே அந்த படகு கவிழ்ந்தது. மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சிறுவர்கள் அதிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படகில் சென்ற படகை திருப்பிய போது அதனுடைய ஒரு பக்கத்திலே சரிந்த போது ஏனைய மக்கள் அந்த சரிந்த பக்கத்துக்கு சென்றதுனாலே அதனுடைய பாரம் ஒரு பக்கத்திற்கு கூடிய பாரம் ஏற்பட்டதினாலே அந்த படகு அப்படியே சரிந்து சில வினாடிகளில் அது முழுமையாக கவிழ்ந்து விட்டது. அதில் பயணித்தவர்கள் அப்படியே அவர்கள் கீழே தண்ணிக்குள் மூழ்கிறார்கள். அருகிலே படகுகள் எதுவும் இருக்கவில்லை. கரையில் இருந்து சில நிமிடங்கள் முன்னர் வந்திருந்த நாங்களும் அந்த படகிலே சென்றிருக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த ஏற்பாடு செய்தவர்கள் சொன்னார்கள், அந்த படகிலே ஏற்கனவே நிறைய ஆட்கள் ஏறிவிட்டார்கள், அதனாலே அடுத்த படகிலே முன்னே அனுப்புகின்றோம் என்று கூறினார்கள். அதனாலேயே நாங்கள் அந்த படகிலே நாங்கள் செல்லாமல் நின்றோம். ஆனால் நாங்கள் தப்பிவிட்டோம் என்பது அல்ல. இந்த படகிலே சென்ற அனைவரும் உயிரோடு திரும்ப வேண்டும் என்பதே இந்த கரையில் இருக்கின்றவர்களுடையும் எங்களுடையும் ஒரே ஆவலாக இருக்கின்றது. இது ஒரு மிகவும் துயரமான சம்பவமாக இருக்கின்றது. அண்மையிலே கச்சைதீவு அந்தோணியார் திருவிழாவுக்கு சென்று வந்தவர்கள் பலர், ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று வந்தார்கள். அது எந்தவித அனர்த்தமும் நிகழவில்லை. ஆனால் இந்த திருவிழாவுக்காக சென்ற வேளையிலே இந்த பாரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. பக்தர்கள் அந்தோணியாரினுடைய இந்த திருவிழாவுக்காக சென்ற வேளையிலே இந்த பாரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது.